ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். இன்றைக்கி ப்ரௌனி ஸ்லாப் வச்சு பர்த்டே கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரௌனி செஞ்சுருக்கேன். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மீடியம் சைஸில் இருக்க 2 முட்டை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஈரம் இல்லாத க்ளீனான பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் 150 கிராம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து ஒயிட் சுகர் பாதி, ப்ரௌன் சுகர் பாதி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. முட்டையோட அந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்ரை சிங்கிள் ஸ்பீடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு ஏற்றவே கூடாது. அது கூட ஒரு பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸோட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து முட்டையில் சுகர் நல்லா கரைஞ்சாலே போதும். அதில் ஸ்டிஃப் பீக்ஸ்லாம் வர தேவையில்லை. நல்லா கரைஞ்சி வாட்டரியாகவே இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் வந்து 110 கிராமு, அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து 200 கிராம் ரெண்டுமே வந்து டபுள் பாயில் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு அந்த பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்சரை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மைதாவும் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து 90 கிராம்ஸு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 30 கிராம்ஸு, அது ரெண்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஜல்லடை வச்சு அந்த மைதாவையும் கொக்கோ பவுடரும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். அதனால் சீவ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது ப்ரௌனியில். நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு மட்டும் எங்கேயும் கரையாமல் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சு ஸ்கொயர் டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முட்டை கரைஞ்ச பிறகு ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல மேடும் பள்ளமுமாக இருந்துச்சுன்னா ப்ரௌனி பேக் ஆகி வரும்போது ஈவனாக இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு நைஃப் வச்சு நான் ஈவன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஓவனும் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அது எடுத்து உள்ளே வச்சுட்டு 35 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டூத் பிக் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது டெக்கரேஷனுக்காக நான் வந்து கனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்லேட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமும் ரெண்டுமே வந்து ஈவன் ஒரே அளவு, அதாவது இது 50 கிராம்னா அது 50 கிராம் ரெண்டுமே போட்டு நான் வந்து கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து லைட்டாக இந்த மாதிரி டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது சிசர் வச்சு இந்த டிசைன் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே என் பையன் வந்து அதை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரை வச்சுட்டு அப்படியே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நேம்லாம் வந்து ஒயிட் சாக்லேட்டில் வந்து மோல்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து ஒரு காயின் டாப்பர் வச்சுட்டு சுற்றி வந்து கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சம் முந்திரி வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த ப்ரௌனி ஸ்லாப் கேக் வந்து செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கேக்னால் அது வந்து செட் பண்ணுறதுக்கெலாம் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ இதுனா நம்மளுக்கு 1.5 ஹவர்ஸில் அந்த ப்ரௌனி ஆறுற டைம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணி உடனே கேக் கட் பண்ணிடலாம். நாங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.